சமூகத்திற்கும் எமக்குமான மிகப்பெரிய மகுடமிட்டு தந்திருக்கின்ற எதிர்கால கல்வி விருது வழங்கி அவர்களை கௌரவிக்கின்ற இந்த மகத்தான நிகழ்வில் முதலில் நாங்கள் இன்றைய நாளுக்கான இலச்சினை பொறிக்கப்பட்ட பெட்ச் அணிவிக்கின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. நிகழ்ச்சியினுடைய பிரதம அதிதி முஸ்லிம் சமூகத்தின் உரிமை குரல் மக்கள் நாயகன் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தேசிய தலைவர் முன்னாள் அமைச்சர் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ அல்ஹாஜ் ரிஷாட் பதுதீன் சார் அவர்களுக்கு முதலில் இந்த பெட்ச் அணிவிக்கப்படுகின்றது. சத்திய தலைவா நீ வென்றாய் இன்னும் வெல்வாய். இந்த வேளையிலே நிகழ்வினை ஆரம்பித்து வைக்கும் முகமாக முதலில் கிராத்தோதி நிகழ்வுகள் சம்பிரதாயபூர்வமான முறையிலே ஆரம்பிக்கப்படுகிறது. கிராத்தோத நாங்கள் அன்போடு மேடை கழித்துக் கொள்வது கண்ணியமிக்க உலமா பெருந்தகை ஃபிர்தௌஸ் தப்லீகி அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எல்லோரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر إلى الذي حاج إبراهيم في ربه أن آتاه الله الملك
إذ قال إبراهيم ربي الذي يحيي ويميت قال أنا أحيي وأميت قال إبراهيم فإن الله يأتي بالشمس من المشرق فأت بها من المغرب فبهت الذي كفر والله لا يهدي القوم الظالمين صدق الله العظيم. அதனைத் தொடர்ந்து இலங்கை ஜன்னாகிலிச சோசலிச குடியரசினுடைய தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது. எல்லோரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கல்வியை போற்றுவோம், வெற்றியை பாராட்டுவோம். இந்த சிறப்பு நிகழ்வில் அடுத்து வரவேற்புரை நிகழ்த்த நாம் அன்போடு அழைத்துக் கொள்வது கௌரவ பிரதேச சபையினுடைய உறுப்பினர், எங்கள் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய எம் ரிஸ்விகான் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. வணக்கம். சம்மாந்துறை கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலைகளில் கடந்த 2024ஆம் ஆண்டு சாதாரணதர பரீட்சையிலே தோற்றி அதிவிசேட சித்தியை பெற்ற 9A சித்தியை பெற்ற மாணவர்களையும், அதேபோன்று 2024ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையிலே அதிவிசேட சித்தியை பெற்று 3A சித்திகளை பெற்ற மாணவர்களையும் பாராட்டி கௌரவிப்பதோடு சற்று வித்தியாசமாக அவர்களுடைய பெற்றோர்களையும் கௌரவிக்கிற
நிகழ்ந்த மாபெரும் நிகழ்விலே பிரதம அதிதியாக இங்கே வருகை தந்திருக்கின்ற அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர், இந்த நாட்டு மக்களின் ஏகோபித்த உரிமை குரல், எமது நாடாளுமன்ற உறுப்பினர், தேசிய தலைவர் கௌரவ அல்ஹாஜ் ரிஷாட் பதியுதீன் சார் அவர்களை வருக வருகவென்று நான் வரவேற்பதோடு, அதே போன்று எமது கட்சியின் திகாமடுள்ள மாட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் நிந்தூர் பிரதேச சபையின் தவிசாளர், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் அதிஉயர்பீட உறுப்பினர் கௌரவ அஷ்ரப் தாஹிர் சார் அவர்களையும் வரவேற்று, எமது சம்மாந்துறை ஊரின் தலைமகன், சம்மாந்துறை பிரதேச சபையின் கௌரவ தவிசாளர், இந்நிகழ்வின் தலைமை முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் கௌரவ மாஹிர் சார் அவர்களையும் வரவேற்று, சம்மாந்துறை வலய கல்வி பணிமனையின் பணிப்பாளர் மதிப்புக்குரிய மகேந்திரகுமார் சார் அவர்களையும் வரவேற்று, எமது சம்மாந்துறை பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர்களான கௌரவ உறுப்பினர் ஜிப்ரி அவர்களை வரவேற்று, கௌரவ உறுப்பினர் அப்னான் அவர்களையும் வரவேற்று, கௌரவ உறுப்பினர் காலித் அவர்களையும் வரவேற்று, கௌரவ உறுப்பினர் ஆஷிக் அவர்களையும் வரவேற்று, கௌரவ உறுப்பினர் ஃபௌமி அவர்களையும் வரவேற்று, கௌரவ உறுப்பினர் நயீம் அவர்களையும் வரவேற்று, கௌரவ உறுப்பினர் அவரை கூறும்போது சற்று விழிக்க வேண்டும், கடந்த தேர்தலிலே சுயேட்சை கட்சியிலே போட்டியிட்டு எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியிலே இணைந்திருக்கின்ற கௌரவ உறுப்பினர் கஃபூர் அவர்களையும் இடத்திலே வரவேற்று, எமது இறக்காமம் பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர்கள் சஜா முகமது ரம்சாத் அவர்களையும் வரவேற்று, இன்னும் எங்களுடைய கட்சியின் உயர்பீட உறுப்பினர்கள், கட்சியின் இளைஞர் அமைப்பாளர் மதிப்புக்குரிய ரிஸ்லி சார் அவர்களையும் வரவேற்று, எமது சம்மாந்துறை ஊரின் கட்சியின் ஆலோசகர்களாக இருக்கின்ற ராசிக் சார், மன்சூர் சார், நஃபீல் சகோதரர் அவர்களையும் வரவேற்று, இன்னும் ஒருவரை முந்திருக்க வேண்டும், எங்களது கட்சியின் சம்மாந்துறை தொகுதி அம்பாறை மாவட்ட அமைப்பாளர் காதர் சார் அவர்களையும் இடத்திலே வரவேற்று, எங்களுடைய இறக்காமம் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் நௌஃபர் சார் அவர்களையும் வரவேற்று, இந்நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற சகல மத குரு தலைவர்களையும் வரவேற்று, இந்நிகழ்வின் கதாநாயகர்களாக இந்த அரங்கிலே வந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் உங்கள் அவர் அனைவரையும் வரவேற்று, உங்களுடைய தாய் தந்தையர் அனைவரையும் வரவேற்று, இந்த நிகழ்வினை கண்டுகளிக்க வந்திருக்கின்ற எமது சம்மாந்துறை தாயின் பொதுமக்கள் அனைவரையும் வரவேற்று, இந்நிகழ்வினை சிறப்புடன் நடத்த இங்கே வருகை தந்த அதிதிகளை கௌரவமாக அழைத்து வந்த இந்த பேண்டுவாத்தி குழு மாணவர்களையும் வரவேற்று, இந்நிகழ்வினை உலகிற்கு அறிய செய்ய இங்கே ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் ஊடகவியலாளர்கள், அறிவிப்பாளர்கள் உங்கள் அனைவரையும் மிகுந்த மன சந்தோஷத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் வருக வருகவென்று வரவேற்பதில் நான் பெருமிதம் அடைகின்றேன். எனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வரவேற்பு உரையிலே ஓரிரு வார்த்தைகளை மிக சுருக்கமாக இந்த மாணவர்கள் மத்திகளுக்கு உரையாற்றி விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு சமூகத்தின் நல்லதொரு எதிர்காலம் என்பது, ஒரு சமூகத்தின் நம்பிக்கை என்பது, ஒரு சமூகத்தின் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது நாளைய தலைவர்களின் கைகளிலே தங்கியுள்ளது. நாளைய தலைவர்கள் யார் என்றால், நேற்றைய சிறுவர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் இன்றைய தலைவர்களாகவும், இன்றைய சிறுவர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் நாளைய தலைவர்களாகவும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாளைய தலைவர்களாக நீங்கள் உங்களை உணர்ந்து கொள்வீர்களே ஆனால், உங்கள் தோள்களிலே பாரிய பொறுப்பும் சுமையும் சுமத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
அந்த பாரிய பொறுப்புகளை சுமைகளையும் நீங்கள் இந்த சமூகத்தின் நன்மைக்காக, இந்த சமூகத்தினுடைய எதிர்கால நலனுக்காக நீங்கள் செயற்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் வெறுமனே நாங்கள் புத்தக கல்வியை மட்டும் கற்றுக்கொண்டு அதில் அடைந்து விட முடியாது. இந்த சமூகத்தில் மக்களினுடைய வளமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அந்த புத்தக கல்வியோடு சேர்ந்து ஏனைய அனைத்து கல்விகளையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அனைத்து கல்விகளிலும் நீங்கள் திறம்பட கற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நாளைய தலைவர்களாக நீங்கள் மாறிக்கொள்ள முடியும். உங்களை நாளைய தலைவர்களாக உருவாக்குவதில் இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கு என்பதை எங்களது கட்சியின் தேசிய தலைமை உணர்ந்த காரணத்தினால் எங்களுடைய கட்சியின் கல்வி குழுவுக்கு அந்த ஆலோசனையை வழங்கி இவ்வாறான திறமை சித்தி பெற்ற மாணவர்களை இனங்கண்டு அவர்களுக்கு கௌரவித்து பாராட்டும் நிகழ்வினை நாடளாவிய ரீதியிலே நடாத்தி கொண்டிருக்கின்றார். அதிலே முதல் நிகழ்வாக இந்த சம்மாந்துறை மண்ணிலே இது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தேர்தல் காலங்களிலே மக்களிடத்திலே வந்து வெறுமனே வாக்குகளை பெற்று பதவிகளை பெற்று அதனூடாக அதிகாரங்களை பெற்று அதனூடாக கிடைக்கின்ற கதிரைகளை அலங்கரிக்கின்ற அந்த செயற்பாடை மாத்திரம் செய்கின்ற கட்சி அல்ல அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி. ஒரு தலைமை என்பது ஒரு நாட்டிலே வாழுகின்ற அனைத்து மக்களினுடைய நலத்திட்டங்களிலும் அவர்களுடைய வாழ்க்கையின் சுபீட்சத்திலும் நிச்சயமாக பல செயற்திட்டங்களை செய்ய வேண்டியதுதான் ஒரு தலைமை. அந்த வகையிலே தான் ஏற்கனவே கடந்த காலங்களில் பல அபிவிருத்தி திட்டங்களை செய்து கொண்ட வேளையில் இப்போது இந்த திறமை சித்தி பெற்ற மாணவர்களை இனங்கண்டு அவர்கள் நாளைய தலைவர்களாக உருவாக வேண்டும் என்பதற்காக இந்த கட்சியின் தலைமையும் இந்த கட்சியின் உயர்பீட உறுப்பினர்களும் மிக திறமையாக இவ்வாறான நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையாகவே இந்த கட்சியின் தலைவர்களுடைய ஆயுள் நீடிக்க நீங்களும் நானும் நாம் எல்லோரும் தினமும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுடைய ஒரு தாழ்மையான விண்ணப்பத்தை செய்து கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் நாம் இந்த நாட்டிலே நீங்கள் ஒரு சிறந்த தலைவர்களாக உருவெடுக்கும் போதுதான் உங்கள் பின்னால் இருக்கின்ற மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் அனைவரையும் வழிநடாத்தி செல்கின்ற ஒரு பொறுப்பு உங்கள் கைகளிலே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த வகையிலேதான் நாங்கள் இந்த நிகழ்வினை நடாத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வு ஒரு சாதாரண நிகழ்வாக பார்க்க முடியாது. உங்களை கௌரவப்படுத்துகின்ற இந்த நிகழ்வினை எதிர்நோக்குகின்ற அடுத்த பரீட்சையிலே எழுத இருக்கின்ற மாணவர்கள் இதே போன்ற ஒரு கௌரவிப்பு நிகழ்வின் ஊடாக தங்களையும் அடையாளப்படுத்த வேண்டும் என்ற மாபெரும் ஒரு முயற்சியிலே அவர்கள் முன்னிப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர்களும் ஒரு திறமையானவர்களாக நாட்டின் எதிர்கால தலைவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே எனது அன்புள்ள மாணவ மாணவிகளே, நீங்கள் எதிர்காலத்திலே இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டினுடைய மக்களினுடைய எதிர்கால சுபீட்சத்துக்கும் ஒரு சிறந்த தலைவர்களாக நீங்கள் உருவெடுக்க வேண்டுமாக இருந்தால், மாற வேண்டுமாக இருந்தால், நிச்சயமாக எந்த வகையிலும் எந்த விதத்திலும் நீங்கள் தவறான பாதையிலே செல்லாமல் மிகவும் சரியான பாதையிலே ஒழுக்க விழுமியங்களுடன் நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய கல்விகளை தொடர வேண்டும். இப்போது மாணவர்கள் வழி தவறி செல்லக்கூடிய அனைத்து கைகாரியங்களும் மிக இலகுவாகவே கைகளிலே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எனது அன்பு மாணவ மாணவிகளே, உங்களுடைய எதிர்காலம் பிரகாசிக்க, நீங்கள் இந்த நாட்டினுடைய தலைவர்களாக மிரளிக்க இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை, அதனுடைய கட்சியின் கல்விக்குழு, அந்த கட்சியினுடைய உயர்பீட குழு அவர்கள் எல்லோரும் இணைந்து நாங்கள் இந்த செயற்திட்டத்தை செய்வதற்கு நீங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றீர்கள். இந்த கட்சியின் ஊடாக நிச்சயமாக எதிர்காலத்திலே நல்ல ஒரு சமுதாயத்தை வழிப்படுத்துகின்ற தலைவர்களை உருவாக்குவதற்கு திடசங்கப்பம் பூண்டிருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியையும் உங்களிடம் கூறிக்கொண்டு இந்த
நிகழ்வினிலே மீண்டும் ஒரு முறையாக இந்த மாணவர்களை கௌரவித்து பாராட்டுகின்ற நிகழ்விலே வருகை தந்திருக்கின்ற கௌரவ பிரதம அதிதி நமது தேசிய தலைவர் அவர்களுக்கும் நன்றி கூறி, எங்களுடைய கௌரவ அதிதிகள், விசேட அதிதிகள் மற்றும் விசேட அதிதிகள் அனைவருக்கும் நன்றி கூறி, வருகை தந்திருக்கின்ற பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, எனக்கு வரவேற்பு உரை ஆற்ற கிடைத்த இந்த சந்தர்ப்பத்திலே இந்த கட்சியின் தலைமைக்கும் ஒரு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதை கூறிவிட்டு எனது இடத்தை அடையலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு தலைமை எவ்வாறு ஒரு சமூகத்தையும் மக்களையும் தனி மனிதர்களையும் வழிநடாத்தி அவர்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்கு நானும் ஒரு உதாரணம் என்பதை இந்த மேடையிலே கூறிக்கொள்ள பெருமைப்படுகின்றேன். கடந்த காலங்களிலே ஓரிரு அரசியல் கட்சிகளிலே பதாதைகள் ஒட்டுபவனாகவும், சுவரொட்டிகளை ஒட்டுவனாகவும், கட்சி கூட்டங்களிலே கொடிகளை நாட்டுபவனாகவும், சமீப காலத்தில் முகநூல் வாயினூடாக சமூக வலைத்தளங்களினூடாக குறிப்பிட்ட அந்த கட்சியை பிரபலியப்படுத்தும் ஒரு எழுத்தாளனாகவும் இருந்த என்னை தற்போது இந்த கட்சி ஒரு கௌரவ பிரதேச சபை உறுப்பினர் என்கின்ற ஒரு அந்தஸ்தை வழங்கி இந்த மாபெரும் விழாவிலே கௌரவ வரவேற்பு உரை ஒன்றை உரையாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அந்த இறைவனுக்கு முதல் நன்றி கூறி, இந்த கட்சியின் தலைவருக்கும் இந்த கட்சியின் உயர்கூட உறுப்பினர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்தி நன்றி கூறி எனது வரவேற்பு உரையை விடைபெறுகின்றேன். நன்றி, வசலாம். ஆம், பல உண்மை கருத்துக்களை உரிமையோடு ஆக்கப்பூர்வமான உரையினை தந்து விடைபெற்றிருக்கின்ற சமாந்துரை பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் எம் ரிஷ்விகான் அவர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மாணவர்களை கௌரவிக்கின்ற இந்த மாபெரும் பிரச்சார அன்புக்குரிய இந்த விழாவிலே நிகழ்வில் அடுத்து நாங்கள் உரையாற்ற அன்போடு அழைத்துக் கொள்ளப் போவது நிகழ்வினை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற முன்னாள் கிழக்கு மாகாண சபையினுடைய கௌரவ உறுப்பினரும் சமாந்துரை பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளரும் இலங்கை உள்ளூராட்சி மன்றங்கள் சம்மேளனத்தினுடைய செயலாளரும் முன்னாள் சவுதி அரேபிய தூதுவர் ஆலயத்தினுடைய மக்கள் தொடர்பு அதிகாரியாகவும் இருந்த சமாந்துரையுடைய பல அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய கௌரவ ILM மாஹிர் சர்வர்களை உற்சாகமான கரகோஷங்களுக்கு மத்தியில் இந்த வேளைக்கு நாங்கள் உரையாற்ற அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம். கண்ணியமிக்க உலமாக்களே, இந்த வைபவத்திற்கு வந்திருக்கின்ற எங்களுடைய பிரதம அதிதி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் கௌரவ அல்ஹாஜ் இஷாட் பதுதீன் அவர்களே, எங்களுடைய திகாமடுல்ல மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அஷ்ரஃப் தாஹிர் MP அவர்களே, எங்களுடைய சம்மாந்துரை பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர்களான ஜிப்ரி, ஃபவுமி, கஃபூர், சோரர் அஃப்னான், காலித், நயீம், ஆசிக், ரிஸ்விகான் உட்பட இங்கே வந்திருக்கின்ற சம்மாந்துரை கல்வி வலயத்தின் பணிப்பாளர், எங்களுடைய அரசியல் உயர்பீட உறுப்பினர் காதர் சார், எங்களுடைய சம்மாந்துரை மத்திய குழுவிலே இருக்கின்ற டாக்டர் மஜீத், ராசிக் உட்பட காரைதீவு பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர், நாவிதம்பள்ளி பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர், இரக்காமம் பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர்கள் உட்பட கட்சியின் உயர்பீட உறுப்பினர்களே, இங்கே வந்திருக்கின்ற மாணவ மணிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் இளைஞர் அமைப்பாளர் ரிஸ்லி முஸ்தபா அவர்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சி உண்மையிலே பாராட்டத்தக்க ஒரு நிகழ்ச்சி. அரசியல் கட்சி என்றால் தனியே அரசியல் மாத்திரம்தான் பேசுவார்கள், மற்ற விடயங்களை பற்றி கவனிக்க மாட்டார்கள் என்ற விதிமுறைகளை மாற்றி நமது மாணவ சமுதாயம் நலன் பெற வேண்டும்,
ஊக்கமளிக்கப்பட வேண்டும் என்ற குறிக்கோளிலே நாட்டின் பல பாகங்களிலும் கல்விக்காக பல சேவைகளை எங்களுடைய கௌரவ தலைவர் அவர்கள் நடாத்தி கொண்டு வருகின்றார்கள். பாடசாலைகளிலே இருக்கின்ற பௌதிக வள குறைபாடுகளையும் நிவர்த்தி செய்வதோடு பரீட்சைகளிலே திறமை சேர்த்தி அடைந்தவர்களை பாராட்டுவதோடு திறமை சித்தி அடைய தவறியவர்களுக்கு விசேட வகுப்புகளை நடாத்தி அவர்களையும் உரிய அடைவு மட்டத்தை அடைய வைக்க வேண்டிய பல கல்வி செயற்பாடுகளிலே எங்களுடைய கட்சியின் தலைவரும் கட்சியும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதற்கு சான்றாக இந்த வைபவத்தை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். எனவே அதிக நேரம் நான் இங்கே பேசி உங்களுடைய நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி என்பது மக்களுடைய கட்சி, மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற கட்சி. அது அரசியல் அதிகாரத்தின் மூலமாகவும் பூர்த்தி செய்யலாம், அல்லது எங்களுக்கு இருக்கின்ற வெளிநாட்டு தொடர்புகளின் மூலமும் பூர்த்தி செய்யலாம் என்பதற்கு நல்லதொரு உதாரணமாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி திகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை கூறி இந்த விழாவை ஏற்பாடு செய்து தந்த எங்களுடைய கட்சியின் தலைமைக்கும் ஏனையவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஆய்போவான். உரையாற்றி விடைபெற்று தந்திருக்கின்ற நிகழ்ச்சியினை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற சமாந்துரை பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர், முன்னாள் கிழக்கு மாகாண சபையினுடைய கௌரவ உறுப்பினர், அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய கௌரவ ஐயல்ல மாஹிர் சார் அவர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் அடுத்த நாங்கள் அன்போடு உரையாற்ற அழைக்கின்றோம். கௌரவ அதிதிக்கான உரை திகாமடுள்ள மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், எப்போதும் இந்த கரையோர பிரதேசத்தின் மூலமான செய்திகளை நாடாளுமன்றத்திலே குரல் கொடுக்கின்ற முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர், அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய கௌரவ MAM அஷ்ரப் தாஹிர் அவர்களை அன்போடு நாங்கள் உரை நிகழ்த்த வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சமாந்துரை கல்வி வலயத்தினை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து எத்தனை 9A சித்திகள் இருக்கிறதோ, எத்தனை 3A சித்திகள் இருக்கிறதோ, அதற்கு மிக பொறுப்புதாரி இந்த வலய கல்வி அலுவலகத்தினுடைய வலய கல்வி பணிப்பாளர். இன மத பேதம் கடந்து இந்த வலயத்தினை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து இறுதி அறுவடைக்கு கிடைக்கின்ற ஒரு சான்றாக கௌரவ தலைவர் ரிஷாட் பதுதீன் அவர்களுடைய கரங்களினால் இன்று கௌரவிக்க இருக்கின்ற எல்லா மாணவர்களுடைய கௌரவத்திற்கும் சொந்தக்காரர் இந்த சமாந்துரை வலய கல்வி அலுவலகத்தினுடைய வலய கல்வி பணிப்பாளர் S. மகேந்திரகுமார் சார் அவர்களை அன்போடு கௌரவமாக அழைக்கின்றோம் உரை நிகழ்த்துவதற்காக. கல்வி பொதுத்தரான சாதாரண பரீட்சையிலும் உயர்தர பரீட்சையிலும் சாதனை படைத்த மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று இந்த மண்டபத்தில் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் கௌரவ சமாந்துரை பிரதேச சபையின் சேர்மன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கௌரவ ரிஷாட் பதுதீன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் கௌரவ அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கௌரவ திகாமடுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் தாகிர் சார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பிரதேச சபைகளின் உறுப்பினர்களே, எமது வலயத்துக்கு உட்பட்ட பாடசாலையின் அதிபர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, சாதனை படைத்த அன்பான மாணவ செல்வங்களே மற்றும் நலம் விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். உண்மையில்
ஒரு மனிதனை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் அவனுக்கு பாராட்டும் பரிசளிப்பும் ஒரு உயர்ந்த இடமாக அமையும். ஆகவே அந்த வகையில் இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் ஊடாக இந்த மாணவ செல்வங்கள் சாதனை படுத்தமையிட்டு அவர்களை இன்று இந்த மேடையில் கௌரவிப்பது உண்மையில் அவர்கள் எதிர்காலத்தில் இன்னும் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர்களாக இன்னும் பல சாதனைகளை படைக்கக்கூடியவர்களாக உருவாவதற்கு இது ஒரு அத்திவாரமாக அமையும் அல்லது இது ஒரு உந்து சக்தியாக அமையும் என்று சொல்லலாம். அவை சமாந்துறை கல்வி நிலையத்தில் 71 பாடசாலைகள் காணப்பட்ட போதிலும் 34 பாடசாலைகள் காபோர சாதாரண சாதாரணத்தை கொண்ட பாடசாலை காணப்படுகின்றது. அவை இந்த காபோர சாதாரண பரீட்சைகள் 34 பாடசாலையிலும் 2023ஆம் ஆண்டு 19 மாணவர்கள் நைனே சித்தியினை பெறக்கூடிய நிலை இருந்தது. அதன் பின்னர் 2024ஆம் ஆண்டு அந்த எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். அந்த எண்ணிக்கை இந்த பிரேச மாணவர்கள் எல்லோரும் கல்வியில் சிறந்தவர்கள், நல்ல வளம் இருக்கின்றது, நல்ல ஆற்றல் இருக்கின்றது, நல்ல ஆசிரியர் வளம் இருக்கின்றது. ஆகவே எல்லோரையும் ஒன்றிணைத்து 2024ஆம் ஆண்டு நைனே சித்தி எடுத்த மாணவர்களை நாங்கள் 33 பேராக அதிகரித்துக் கொண்டோம். அதன் பின்னர் 2023ஆம் ஆண்டு காபோ உயர்ந்த பரீட்சையிலும் பெற்ற சாதனை படைத்த 3A எடுத்து சாதனை படைத்த மாணவர்களை விட 2024ஆம் ஆண்டு அந்த எண்ணிக்கையை நாங்கள் 28ஆக அதிகரித்திருந்தோம். அதே மாதிரி தரமைந்த புலமை பரீட்சையிலும் 2023ஆம் ஆண்டு 160 மாணவர்கள் சித்தி அடைந்த இடத்தில் 2024ஆம் ஆண்டு அதனை 107 வெட்டுப்புள்ளிக்கு மேல் சித்தி அடைந்த மாணவர்களை 171 மாணவர்களாக அதிகரித்து இந்த முறை 2025ஆம் ஆண்டு பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் வெட்டுப்புள்ளிக்கு மேல் சித்தி அடைந்த மாணவர்களை நாங்கள் 196ஆக அதிகரிப்பதற்கு எங்களுடைய அதிபர்கள், ஆசிரியர்கள், எங்களுடைய வலய கல்வி திணைக்கள பிரதிக்கல்வி படிப்பாளர்கள், உதவி கல்வி படிப்பாளர்கள், ஆசிரியர் ஆலோசகர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து எடுத்த முயற்சியின் பயனாக எங்களுடைய கல்வி வளர்ச்சியை படிப்படியாக அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் சமாந்துறை வலயத்தில் சகல வளங்களும் சகல வசதிகளுடன் பாடசாலைகள் காணப்படுகின்றது. திறமையான மாணவர்கள் இருக்கிறார்கள். அவை அந்த மாணவர்களை ஒன்றிணைத்து பல செயற்திட்டங்களை நாங்கள் செய்வதன் ஊடாக இன்னும் பல படிகளில் எங்களுடைய வலயத்தை நாங்கள் முன்னேற்றி செல்லக்கூடிய தன்மை இருக்கு என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள நான் விரும்புகின்றேன். அவை எதிர்காலத்தில் எங்களுடைய மாணவர்கள் இன்னும் பல 3A சித்திகளையும் 9A சித்திகளையும் பெறுகின்ற வகையில் எங்களுடைய வலயக்கல்வி திணைக்களம் அதற்குரிய வழிகாட்டலையும் வசதிகளையும் ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் சிறப்பாக அந்த வலயத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்லக்கூடிய செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். உண்மையில் வோட்சன் என்ற கல்வியாளர் சொல்லுகின்றார், ஒரு குழந்தையை நீங்கள் என்னிடம் தாருங்கள், அந்த குழந்தையை நீங்கள் எவ்வாறு மாற்றி காட்ட வேண்டுமோ நான் ஒரு வைத்தியராக அல்லது ஒரு பொறியியலராக அல்லது ஒரு ஆசிரியராக அல்லது ஒரு புரோக்டராக அல்லது இந்த சமூகத்துக்கு நடத்தையுடையனாகவும் மாற்றி காட்டுகிறேன் என்றாலும் நான் மாற்றி காட்டுகிறேன் என்று சொல்லுகின்றார். அவை அவருடைய கருத்திலிருந்து நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா குழந்தைகளும் பிறக்கும் போது நல்ல ஆற்றல் ஆளுமையுடன் தான் பிறக்கிறார்கள். அவர்களுக்குரிய வழிகாட்டல் வசதிகள் வடிப்படுத்தல்கள் அவர்களுக்குரிய சந்தர்ப்பங்களை நாங்கள் ஒழுங்காக அமைத்து கொடுக்கும் போது அந்த மாணவன் இந்த மண்ணில் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர்களாக வரக்கூடிய நிலை இருக்கும். அவை எதிர்காலத்தில் இந்த மண்ணில் பல சாதனைகளுக்கு சொந்தமான முயற்சிகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இந்த காபோன சாதாரண பரீட்சையில் 9 எடுத்து சித்தி பெற்ற மாணவர்கள் இந்த பாரிசும் பாராட்டுகளின் பெறுவதன் ஊடாக எதிர்காலத்தில் அவர்கள் உயர்தர பரீட்சையிலும் 3A சித்தி எடுத்து இவர்கள் இந்த இடத்தில் இவ்வாறான ஒரு நிகழ்வின் போது நீங்கள் இன்னும் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் வர வேண்டும். அதே மாதிரி இந்த 3A எடுத்து பல்கலைக்கழகம் செல்கின்ற மாணவர்கள் நீங்கள் பல்கலைக்கழகம் சென்றும் பல சூப்பர் மெரிட் போன்ற பட்டங்களை பெற்று அந்த பல்கலைக்கழகத்திலும் நீங்கள் சாதனை படைக்கக்கூடிய சாதனை வீரர்களாக இந்த மண்ணில் நீங்கள் உருவாக வேண்டும். அவை சம்மாந்துறையில் கல்வி கற்கின்ற ஒவ்வொரு மாணவர்களும் பல திறமையுடைய மாணவர்கள் காணப்படுகின்றார்கள். அவை அவர்களுக்குரிய திறமைகளை நாங்கள் வளர்த்தெடுத்து அந்த மாணவர்களை இந்த மண்ணில் எதிர்காலத்து தலைவர்களாக ஏற்கனவே கூறியது போன்று நல்ல தலைவர்களாக பல துறைகளிலும் இந்த மண்ணில் சாதனை படைக்கக்கூடிய மாணவர்களாக உருவாக்குவதற்குரிய முயற்சிகளை
நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வில் என்னையும் அழைத்தமையிட்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உரையாற்றி விடைபெற்று தந்திருக்கின்ற சமாந்துரை வலய கல்வி என்கின்ற கல்வி பணிப்பாளர் எஸ் மகேந்திரகுமார் சார் அவர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் அடுத்து நாங்கள் கௌரவ அதிதிக்கான உரைக்கு செல்ல போகின்றோம். அந்த அடிப்படையில் உரையாற்ற அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். அழைப்பினை ஏற்று கௌரவமாக வருகிறது எங்களுடைய அரங்கினை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற கரையோர பிரதேச முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் எமக்கான பிரச்சனைகளை குரல் கொடுத்து தங்களை அடையாளப்படுத்துகின்ற அன்புக்குரிய கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் அல்ஹாஜ் MAM அஷ்ரப் தாஹிர் அவர்களை உற்சாகமான கரகோஷங்களுக்கு மத்தியில் கௌரவமாக அளிக்கின்றோம். இந்த நிகழ்வை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கின்ற சம்மாந்துறை மண்ணினுடைய முதன்மையானவர், கட்சியினுடைய வெளிவிவகார உயர்வுட பொறுப்புதாரர், அதே போன்று முன்னாள் மாகாண சபையினுடைய கௌரவ உறுப்பினர் சகோதரர் மாஹிர் அவர்களை விழித்துக் கொண்டு இந்த மாபெரும் நிகழ்வில் கதாநாயகனாக அரசியலை மாத்திரம் இந்த நாட்டுக்கு செய்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ கட்சிகளுக்கு மத்தியிலே எமது தலைமை சமூக பணி என்றும் மார்க்க பணி என்றும் ஏனைய விடயங்களோடு இந்த அரசியல் நீரோட்டத்திலே சமூகத்தினுடைய குறைபாடுகளை தேவைகளை தேடி இனம் கண்டு இந்த கல்வி தாகத்திலே தீர்ப்பதற்காக முன்னெடுத்திருக்கின்ற பல நடவடிக்கைகளில் இது ஒரு ஆரம்ப நிகழ்வாக இன்று சம்மாந்துறை மண்ணிலே அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்ற முதலாவது இந்த கன்னி நிகழ்வு. இதனுடைய தலைமையாக எமது தலைமை தேசிய தலைமை கலந்து கொண்டிருக்கின்றது. எனவே அவர்களையும் விழித்துக் கொண்டு இந்த பிரதேசத்தினுடைய கல்வி பணிப்பாளராக இருக்கின்ற மிக சிறப்பான ஒரு உரையாற்றி சென்ற எங்களுடைய ஜட்டி அவர்களை விழித்துக் கொண்டு இந்த மண்ணினுடைய சம்மாந்துறை பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் ஒருவராக விழிப்பதற்கு மிக நீண்ட நேரம் எடுக்கும் என்று நினைக்கின்றேன். அத்தனை பேரையும் விழித்துக் கொண்டு எமது இளைஞர் அமைப்பாளராக இருக்கின்ற சகோதரர் ருஸ்லி முஸ்தபா அவர்கள், அதே போன்று கட்சியினுடைய உயர்வுட உறுப்பினரும் கல்முனை மாநகர சபையினுடைய முன்னாள் உறுப்பினருமான சகோதரர் முபீத் அவர்கள், அம்பாறை மாவட்டத்தினுடைய கட்சியின் மாவட்ட செயலாளர் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய காதர் சார் அவர்களை விழித்துக் கொண்டு அதே போன்று நீந்தூரில் இருந்து வருகை தந்திருக்கின்ற கல்விக்கு பொறுப்பான கட்சியினுடைய முக்கியஸ்தரும் முன்னாள் பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினரும் அருங்கலைகள் நிறுவனத்தினுடைய கிழக்கு மாகாணத்தின் உதவி பணிப்பாளருமான சகோதரர் ரியாஸ் அவர்களை விழித்துக் கொண்டு அக்கரைப்பற்று மாநகர சபையினுடைய கௌரவ உறுப்பினர், காரதீவு பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர்கள், இரக்காமம் பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர்கள், கட்சியினுடைய நாவிதம்பள்ளி பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர், அதே போன்று கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள், இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்த கௌரவத்துக்குரிய மாணவர்களுடைய பெற்றோர்கள், அதே போன்று அந்த பாடசாலையினுடைய அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள், இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை உள்ளங்களையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் அன்பின் சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். உண்மையிலேயே மிக நீண்ட நேரமாக பேச வேண்டிய விடயமாக இருந்துட்ட போதிலும் நாங்கள் குறித்த நேரத்துக்கு இந்த நிகழ்வை ஆரம்பிக்கவில்லை. எனவே குறித்த நேரத்துக்கு முடிக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே கௌரவத்திற்காக வருகை தந்திருக்கின்ற மாணவர்களையும் அதனுடைய பெற்றோர்களையும் ஏனையவர்களையும் நாங்கள் உரிய நேரத்துக்கு அனுப்ப வேண்டிய தேவை இருப்பதனால் சற்று பேசிவிட்டு முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன்.
எனவே இதற்கு முன்பு பேசியவர்கள் எல்லோரும் அரசியலை மாத்திரம் செய்யாமல் ஏனைய விடயங்களையும் நாங்கள் செய்கின்றோம் என்று. ஏனைய விடயங்களையும் எமது கட்சி வெளியிலே கொண்டு வராமல் ரகசியமான முறையிலே பல கோடிக்கணக்கான நிதிகளை எமது தலைமை தனது கையினால், தனது வலது கையினால் வழங்குவதை இடது கைக்கு தெரியாமல் இந்த நாட்டிலே அத்தனை மூலை முடுக்குகள் எல்லாம் செய்து கொண்டுதான் வந்தது. அது யாருக்கும் தெரியாது. இன்று அவருடைய நிதி உதவியின் மூலம் தனிப்பட்ட ரீதியிலும் அவர் அல்லது வெளிநாடுகள் ஏனைய எனவே இவ்வாறு இந்த கல்வி சேவைக்கு பல பணிகளை செய்து கொண்டு வந்திருந்த எமது தலைமை சமூக பணிகள், ஏனைய தொழில் முயற்சியாளர்களுக்கான உதவிகள் என்று பல விடயங்களை தன்னகத்தே வைத்துக் கொண்டு செய்து வந்திருந்தது. ஆனால் நாங்கள் இவ்வாறு விழாக்கள் நிகழ்வுகள் எல்லாம் இன்றி ஏனைய விடயங்களை கையாண்டிருந்த போதிலும் கட்சியினுடைய உயர்கூடம் தலைவருக்கு அந்த அழுத்தத்தை கொடுத்தது. நாங்கள் இந்த மக்களை, இந்த சாதனையாளர்களை, இந்த கல்வியலாளர்களை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். இந்த ஊக்கப்படுத்துவதனுடைய நோக்கம் அவர்கள் பிறகு தனக்கு பிறகு வருகின்ற இவ்வாறானவர்களை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வளங்களை வைத்து அவர்களும் பாராட்ட வேண்டும். அவர்களும் இவ்வாறான கல்வியிலே முன்னிலையிலே வருபவர்களை முதன்மைப்படுத்த வேண்டும். பின்தங்கி இருக்கின்ற அந்த மாணவர்களுக்கு தங்களாலான உதவிகளை வழங்கி அவர்களையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வருவதற்கு ஒரு முதற்படியாக நாங்கள் இந்த விடயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதன் விளைவாகத்தான் இன்றைய இந்த நிகழ்வை இன்று ஆரம்பித்திருக்கிறது. எனவே இந்த கட்சியினுடைய பல திட்டங்களிலே இந்த கல்வியினுடைய முதலாவது திட்டமாக இந்த முதல் தர மாணவர்களை கௌரவப்படுத்துகின்ற விடயம் இந்த சம்மாந்துறை பிராந்தியம், அதே போன்று அக்கரைப்பற்று, திருக்கோவில், கல்முனை வலயம் என்று நாடு பூராகவும் இந்த மாவட்டத்தை தொடர்ந்து திருகோணமலை, புத்தளம், மன்னார், ஏனைய இந்த நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த இந்த சமூகம் சார்ந்த சிறுபான்மை சமூகத்தை இணைத்துக் கொண்டு செல்வதற்கு தலைமையும் கட்சியும் இன்று தயாராகி கொண்டிருக்கின்றது. எனவே அவ்வாறான ஒரு நிகழ்விலேதான் இன்று நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். எனவே எதிர்வருகின்ற காலங்களில் இந்த மாணவர்களை கல்விகளை நாங்கள் அரசியல் ரீதியாக மாத்திரமல்ல ஏனைய விடயங்களிலும் நாங்கள் அவர்களுக்கான உந்து சக்தியாக இருக்க வேண்டும். கட்சிகள் என்பது தேர்தல் காலங்களில் வந்து மேடைகளிலே பேசிவிட்டு அவர்களுக்கு உரிய பேச்சாற்றல்களின் மூலம் அல்லது அவர்கள் மூலமாக எதை அறுவடை செய்யலாம் என்று அந்த அறுவடை செய்துவிட்டு அடுத்த தேர்தல் களத்திலே வந்து உங்களை சந்திக்கின்ற
அந்த விடயத்துக்கு மாற்றமாக எமது கட்சிகள் முன்னெடுக்கின்ற நிலைமை ஏனைய கட்சிகளையும் வழிப்படுத்துவதற்கு அது உந்து சக்தியாக அமையும் என்பதில் ஐயமில்லை. ஏனென்றால் இன்று நாங்கள் எதிர்க்கட்சிகளில் இருந்து கொண்டு இந்த நாட்டில் இருக்கின்ற ஆட்சியாளர்களை ஒழுங்குபடுத்துகின்ற அல்லது அவர்களை செய்விக்கின்ற நிலைமையை நாங்கள் இன்று உருவாக்கி இருக்கின்றோம். அவ்வாறான இந்த சூழலிலே எங்களுடைய இந்த பிராந்தியத்திலே உங்களுக்கு இதற்கு முன்புள்ள காலங்களை எடுத்து பார்த்தால் தெரியும். அக்கரைப்பற்று கல்வியிலே முன்னேற்றம் அடைந்திருக்கின்றது. சம்மாந்துறை அதற்கு அடுத்தால் இருக்கின்றது. இதை எல்லாவற்றையும் தாண்டி மருதமுனை வந்திருக்கின்றது. அதை தாண்டி கல்முனை வந்திருக்கின்றது என்று எங்களுக்குள்ளே நாங்கள் அலசி ஆராய்கின்ற இந்த விடயங்கள் இன்று முற்றுப்புள்ளி வைக்கின்ற நிலைமை வந்திருக்கின்றது. காரணம், இந்த குறிப்பிடப்பட்ட இடங்களிலே தான் உயர்கல்விகளை கற்கக்கூடிய பாடசாலைகளும் அதற்கான வளங்களும் இருந்தது. ஆனால் இன்று அவ்வாறு இல்லை. இன்று இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லா இடங்களிலும் பிரதேசங்களிலும் மூலை முடுக்குகளிலும் கல்விகளை கற்றுக்கொள்ளக்கூடிய வளங்கள், வசதிகள், கல்வியாளர்கள் கற்றுக் கொடுக்கின்ற டியூஷன் சென்டர்கள் என்று நிரம்பி வழிகின்றது. எனவே பிள்ளைகள் அதை தேடி அலைகின்றார்கள், திரிகின்றார்கள். பெற்றோர்களும் அதற்கு பின்னாலே ஊக்கம் கொடுக்கின்றார்கள். ஆனால் பெறுபவர்களுடைய அடைவுகளை நாங்கள் பார்க்கின்ற போது ஆண் பெண் என்று பிரித்து பார்த்தால் 90% பெண் பிள்ளைகள் தான் அதிலே முன்னணியிலே நிற்கின்றார். இதற்கு என்ன காரணம்? இந்த மண்டபமும் அவ்வாறுதான் எங்களுக்கு காட்சி அளிக்கின்றது. இன்று வீதியிலே எங்கள் பிள்ளைகளை நாங்கள் அழைத்து வருகின்ற போது அதிகமான என்று சொல்வதை விட 90% பெண் பிள்ளைகள் தான் இந்த வெற்றியாளர்களாக நாங்கள் பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம் அடைகின்றோம். எங்களுடைய சமூகம், எங்களுடைய மக்கள், எங்களுடைய பிள்ளைகள் வெற்றியாளர்களாக இருக்கின்றார். எங்கே எங்களுடைய ஆண் பிள்ளைகள்? இவர்களுக்கு நாங்கள் எதை கொடுக்க வேண்டும்? இவர்களுடைய பெற்றோர்கள் எதை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்கின்ற விடயங்கள் எல்லாம் இதற்குள் மறைந்திருக்கின்றது. இவ்வாறான பல்கலைக்கழகங்களுடைய வெற்றியாளர்களாக, அங்கே விரிவுரையாளர்களாக, ஏனைய துறைகளிலே பெண்கள் தான் அங்கே காணப்படுகிறது. எந்த விடயத்தை எடுத்தாலும், எந்த பரீட்சையினுடைய பெறுபவர்கள் எடுத்தாலும் பெண்கள் தான் இருக்கின்றோம். ஆனால் இன்று அரசியல்வாதிகளுக்கு அதன் மூலம் பாரிய அழுத்தங்களும் சுமைகளும் வருகின்றது. என்ன? எங்களுடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இங்கிருந்து அங்கு அலுவலகம் கடமைக்கு செல்ல முடியாது, கல்முனையிலிருந்து சம்மாந்துறைக்கு செல்ல முடியாது, சம்மாந்துறையில இருந்து நிந்தூருக்கு வர முடியாது, நிந்தூரில் இருந்து அக்கரைப்பத்துக்கு செல்ல முடியாது. என்ன செய்ய முடியும்? நீங்கள் தான் வெற்றி அடைகின்றீர்கள். அந்த பொடியன்மார பரீட்சையில வெற்றி அடைவதற்கு விருங்களும் இல்லை. அப்ப நீங்க அந்த இடத்தை எடுத்தா அந்த தொழிலை நீங்க தான் செய்தாக வேண்டும். கல்முனைக்கும் நீங்க தான் போக வேண்டும், அக்கரைப்பட்டுக்கும் நீங்க தான் போக வேண்டும், அம்பாறைக்கும் நாங்கள் தான் போக வேண்டும், பொத்தியிலுக்கும் நாங்கள் தான் போக வேண்டும். அதுக்காக விட்டுக் கொடுங்கள் என்று சொல்லவில்லை. எங்களுடைய மனதிலே இருக்கின்ற அந்த குறைத்து எங்களை மதிப்பிடுகின்ற நிலைமையை நீங்கள் மாற்ற வேண்டும். இந்த நாட்டினுடைய பிரதமர் யார்? இந்த நாட்டினுடைய அதி உயர் பதவிகளில் இருக்கின்ற பெண்களை அல்லது இந்த உலக ரீதியாக இருக்கின்றவர்களை பாருங்கள். உங்களை போன்று பயந்து பாராளுமன்றத்துக்கு செல்ல முடியாது. அந்த கட்சியிலே இன்றும் பல போட்டிகள் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே எனக்கு பிரதமர் வேணாம் என்று அந்த அம்மையார் ஒதுங்கவில்லை. மிக தைரியமாக எடுத்து மிக சிறப்பாக, அதுவும் நாங்கள் இன்று பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த கல்வி அமைச்சை எடுத்துக்கொண்டு மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எத்தனைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நாங்கள் ஊருக்குள்ளே இருக்கின்ற அடுத்த இடத்துக்கு போக முடியாது என்கின்ற மனநிலையிலிருந்து நாங்கள் மாற வேண்டும். அடுத்த எங்களுடைய உள்ளங்கள் இருக்கின்ற விடயம், எதை நீங்கள் அடைவாக எடுக்க போகின்றீர்கள்? இறுதியாக படித்துவிட்டு எவ்விடத்திலே நீங்கள் செல்ல போகின்றீர்கள் என்றால் ஒரு ஆசிரியர். இதை நீங்கள் மாற்ற வேண்டும். முதல் ஒரு காலத்தில் ஆசிரியர் என்றால் பெரிய ஒரு மரியாதை இருந்தது. இன்று அதற்கான இடங்கள் இல்லாமல் இருக்கின்றது. எனவே நிறைய விடயங்கள் பேச வேண்டி இருந்தாலும் பேச முடியாது. இன்ஷா அல்லாஹ் வேறு சந்தர்ப்பங்களில் நாங்கள் அதை பேசுவோம். இங்கே வந்திருக்கின்ற உங்களுக்கு சிலதை நாங்கள் சொல்ல வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. இந்த நிகழ்வினுடைய சிறப்பு உங்களுக்கான இந்த செய்ய வேண்டிய தேவை இவையெல்லாம் நிறைய அடங்கி இருந்தாலும் சில விடயங்களை நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இது உங்களை கௌரவிக்கின்ற இந்த நிகழ்வு என்பது நீங்கள் அடுத்து வருகின்ற இந்த சமூகத்தை
ஊக்கப்படுத்துகின்ற, அவர்களுக்கும் இவ்வாறான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதோடு இந்த பரீட்சைகளிலே ஏனைய கல்வியிலே தடையை ஏற்படுத்தி பின்தங்கி இருக்கின்ற மாணவர்களுக்கு உங்களால் முடியுமான எதை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நீங்கள் இந்த மக்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும் என்ற விடயத்தை கூறி எனக்கும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். உரையாற்றி விடைபெற்று தந்திருக்கின்ற அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தேசிய அமைப்பாளர் திகாமடுள்ள மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ அல்ஹாஜ் அஷ்ரப் தாஹிர் அவர்களுக்கு இந்த வேளையில் எமது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கல்வியை போற்றுவோம், வெற்றியை பாராட்டுவோம் என்ற தலைப்பிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் விருது வழங்கல் சிறப்பு நிகழ்வில் அடுத்து நாங்கள் உரை நிகழ்த்த அன்போடு மேடைக்கிறமாறு அழைத்துக் கொள்வது நிகழ்வினுடைய பிரதம அதிதி, சூறையோடி போயிருந்த முஸ்லிம் சமூகத்தின் விடுதலை உரிமைக்காய் குரல் கொடுத்து மக்கள் நாயகன், இலங்கை மக்களின் ஏகோபித்த ஆதரவு பெற்ற தலைமகன், முன்னாள் அமைச்சர், அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தேசிய தலைவர், நாடாளுமன்றத்தின் நம்பிக்கை மிகு கம்பீரமான குரல், நாடாளுமன்ற உறுப்பினர், முஸ்லிம் சமூக விடுதலை தளபதி, நாடாளுமன்றத்திலே நாடறிந்த 100க்கும் அதிகமான பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினரை கொண்ட கட்சியினுடைய தானிய தளபதி கௌரவ அல்ஹாஜ் ரிஷாட் பதுதீன் அவர்களே, உங்கள் உற்சாகம் மிகுந்த கரகோஷங்களுக்கு மத்தியிலே இந்த வேளையில் அன்போடு அழைக்கின்றோம். தலைவர் ரிஷாட் பதுதீன் உலகம் இன்று உன்னை பற்றியே பேசுது. எங்கள் தலைவர் ரிஷாட் பதுதீன் உலகம் இன்று உன்னை பற்றியே பேசுது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, உங்களுடைய அருட்சகோதரி உட்பட உங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அஷ்ரப் தாஹிர் அவர்களே, சபையுடைய தவிசாளர், சம்மாந்துறை பிரதேச சபை தவிசாளர் சகோதரர் மாஹிர் அவர்களே, எங்களுடைய வலய கல்வி பணிப்பாளர் மகேந்திரகுமார் அவர்களே, கௌரவ உறுப்பினர்களான சலீம், அஃப்னான், காலித், நயீம், ஆசிக், ரிஸ்விகான், ஃபசீல், ஃபௌமி, கஃபூர் உட்பட ஏனைய பிரதேசவை உறுப்பினர்களான காரதீவு ஹில்மி அவர்கள், நாவிதன்வெளி லத்தீஃப் அவர்கள், அக்கரைப்பத்து சபூர் ஆதம், இரக்காமம் சஜா, ரப்சாத் உட்பட முன்னாள் வைஸ் சேர்மன் நௌஃபர் மௌலவி, முன்னாள் உறுப்பினர் டாக்டர் மஜீத், உயர்பட உறுப்பினர் முஃபீத், உடைய நஃபீல் வட்டான ராசிக் பிஎச்ஐ உட்பட இன்னும் வருகை தந்திருக்கின்ற உடைய ஜாபிர் சார் உட்பட ஏனைய சகோதரர் ரியாஸ் அவர்கள், முன்னாள் உறுப்பினர் உட்பட பெற்றோர்களே, பெரியோர்களே, அதிபர்களே, மாணவ செல்வங்களே, ஊடகவியலாளர் நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த மண்ணிலே, குறிப்பாக தேர்தலுக்கு பிறகு, பிரதேச சபை தேர்தலுக்கு பிறகு ஒரு வைபவமாக இந்த வைபவத்திலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். கல்வி உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதுவராக, எங்களுடைய தூதராக, முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய வசனம் ஓதுவீராக, கற்பீராக. எனவே அவ்வாறான ஒரு மார்க்கத்தை அதிகமாக பின்பற்றுகிற நாங்கள் இருக்கிறோம். கல்விக்கு உதவி செய்கின்றவர்களாக இருக்குமாறு நமது மார்க்கம் அழகான முறையிலே சொல்லி தந்திருக்கிறது. கல்விக்கு
உதவி செய்வதனுடைய நன்மைகள் நிறைய இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். எனவேதான் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி ஒரு கல்வி பிரிவை உருவாக்கி சின்ன சின்ன விடயங்களை அதனூடாக எங்களுடைய தாகிர் எம்பி சொன்னது போல கடந்த காலங்களிலே ஒரு சில மாவட்டங்களிலே அல்லது ஒரு சில பிரதேசங்களிலே அந்த கல்விக்கான உதவிகளை, ஒத்துழைப்பை, பாராட்டுக்களை செய்து வந்தாலும் இந்த வருடம் நாங்கள் பல மாவட்டங்களிலே, பல வலயங்களிலே, அம்பாறை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம், திருகோணமலை மாவட்டம், புத்தளம், குர்நேகல, கொழும்பு, களுத்துற, கம்பஹா, அதே போல மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு என்று பல மாவட்டங்களிலே இந்த வருடம் 9A ஓலவல் பரீட்சையிலே 9A பெற்ற மாணவ செல்வங்களையும், ஏலவலிலே 3A பெற்றவர்களையும் கௌரவப்படுத்துகின்ற, பாராட்டுகின்ற ஒரு நிகழ்வை செய்ய நாங்கள் திட்டமிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சம்மாந்துறையிலே அதை ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். மாணவர்களோடு சேர்ந்து அவருடைய தாய் தந்தையையும் அழைத்து அவர்களையும் கௌரவப்படுத்த வேண்டும் என்ற அவாவோடு இந்த நிகழ்வை மையமாக வைத்து நாங்கள் செயல்பட எண்ணினோம். ஒரு மாணவன் ஓலவலிலே 9A எடுப்பது என்பது அல்லது ஏலவலிலே 3A எடுப்பது என்பது சொல்லுவதற்கு இலகுவாக இருக்கலாம். அதற்காக அந்த மாணவன் பட்ட கஷ்டங்கள், அவருடைய பெற்றோர்கள் பட்ட கஷ்டங்கள், அதிபர் உட்பட ஆசான்கள் அதற்காக எவ்வளவு உழைத்திருப்பார்கள் என்று நாங்கள் கற்பனை பண்ணி பார்க்க வேண்டும். எல்லா பாடத்திலும் ஒரே மாதிரியான சித்தியை பெறுவதென்பது சொல்லுவதற்கு இலகுவாக இருந்தாலும் ஒரு கடினமான விடயம். எனவே அவ்வாறானவர்களை ஊக்கப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு சமூகத்துக்கு இருக்கிறது. அவ்வாறானவர்களை பாராட்டி அவர்களை இன்னும் உயர்ந்து செல்லுவதற்கு வழிகாட்டுகின்ற அல்லது அதற்கான உந்து சக்தியாக இருக்கின்ற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதே போலதான் எதிர்கால சந்ததியினரும் இவர்களைப் போல நாங்களும் வர வேண்டும், நாங்களும் பாராட்டப்பட வேண்டும், எமது தாய் தந்தையரையும் கௌரவப்படுத்த வேண்டும், எமது பாடசாலையை கௌரவப்படுத்த வேண்டும் என்ற உணர்வை மற்ற வருங்கால சந்ததியினருக்கு காட்டுகின்ற ஒரு நிகழ்வாகவும் தான் இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே ஒன்றை சொல்லலாம், ஓலவலிலே 9A எடுத்தவர்கள் ஏலவலிலே 3A எடுப்பது என்பது கடினமான விடயம். ஓலவல் வரை தாய் தந்தையருடைய கட்டுப்பாட்டிலே 100% இருந்து செயல்படுகின்ற மாணவ செல்வங்கள் ஏலவல் வந்த பிறகு சற்று பெற்றோருடைய கட்டுப்பாட்டை அதாவது தாண்டி அவர்களுடைய அந்த 9A அவர்களுக்கு ஒரு கவசமாக, ஒரு பாதுகாப்பு வளையமாக பெற்றோர்கள் பார்ப்பதனால் அவர்களை சற்று அவர்கள் நீண்ட கயிற்றிலே விடுவது வழமையாக இருந்து வருகிறது. எனவே அந்த அவ்வாறான சுதந்திரத்தை ஏலவல் படிக்கின்ற அந்த மாணவ செல்வங்கள் தவறாக பயன்படுத்திவிடக் கூடாது. அவ்வாறு நான் அறிந்த பலர் அந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தியதனால் வாழ்க்கையிலே ஏலவல் அதன் பிறகுள்ள வாழ்க்கை மோசகரமானதாக, அபாயகரமானதாக, ஒரு வீழ்ச்சியை நோக்கியதாக பலருக்கு இருந்ததை நாங்கள் பார்த்தோம். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த இடத்திலிருந்து நாங்கள் பக்குவமாக அடுத்த கட்டத்தை, இலக்கை, பல்கலைக்கழகத்தை அடைய வேண்டும். அதிலும் நான் உச்ச நிலையை அடைந்து செல்ல வேண்டும். பாடசாலைக்கும் பெற்றோருக்கும் எனக்கும் அந்த கௌரவத்தை நான் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் உங்களை ஆக்கிக் கொண்டு உங்களுடைய பயணத்தை தொடருங்கள் என்று மிக அன்பாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போல
இன்று மூண்டியே எடுத்து பாராட்டு பெறுகின்ற பல்கலைக்கழகத்திலே சிலர் சென்றிருக்கிறீர்கள், சிலர் செல்ல இருக்கிறீர்கள். உங்களுக்கும் இறைவன் இவ்வளவு மாணவர்கள் மத்தியிலே இவ்வாறான ஒரு பாக்கியத்தை, சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். எனவே இறைவன் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். நாங்கள் ஒவ்வொருவரும் அது எந்த மார்க்கத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இறைவனுக்கு பயந்தவர்களாக, நேர்மையானவர்களாக, நாங்கள் அடைய வேண்டிய இலக்கை நோக்கி பயணிக்கின்றவர்களாக, உச்சத்தை அடைய வேண்டும். முயற்சி என்பது ஒரு விடயத்தோடு நின்று விடுவதல்ல. யூனிவர்சிட்டியோடு அல்லது அதனுடைய டிகிரியை முடித்துவிட்டு நாங்கள் பாதையிலே நின்று தொழில் கேட்டு நிற்கின்ற ஒரு சமூகமாக அல்லாமல், நாங்கள் இன்னும் உயர்ந்து செல்ல வேண்டும் என்ற உணர்வோடு, நாங்கள் ஒவ்வொரு துறையிலும் உச்சத்துக்கு செல்ல வேண்டும் என்ற உணர்வோடு ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் என்று நான் உங்களிடத்திலே அன்பாக வேண்டிக் கொண்டு, நிறைய நான் பேச விரும்பவில்லை. தூர இடங்கள் இறக்காமும், அதே போல வரிப்பத்தாஞ்சேனை, இன்னும் பல இடங்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள். எனவே மிக அவசரமாக இந்த நிகழ்வை முடிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். உங்களிடத்திலே வேண்டிக் கொள்வதெல்லாம், நாம் எமக்கென்று இறைவன் தந்திருக்கின்ற இந்த அருளை, இந்த கல்வியுடைய இந்த உயர்ந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்ற இலக்கோடு பயணித்த உங்களுக்கு இந்த ஓலவல் ஏலவல் என்பது இந்த பாதையிலே செல்லுகின்ற பொழுது கிடைத்திருக்கின்ற ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்தை சரியாக பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய உச்ச நிலையை அடைவதற்கு இன்னும் முயற்சிக்க வேண்டும். முயற்சித்து நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய, அதாவது எதிர்காலத்திலே நாங்கள் சமூகத்துக்கு நல்லது செய்கின்றவர்களாக, ஊருக்கு நல்லது செய்கின்றவர்களாக, கற்ற பாடசாலைக்கு நல்லது செய்கின்றவர்களாக, பெற்றோருக்கு கண்ணியத்தையும் கௌரவத்தையும் அவர்கள் இறக்கும் வரை அவர்களுடைய பெருமையை, கௌரவத்தை காப்பாற்றுகின்றவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். ஒழுக்கமில்லாத கல்வி எந்த பிரயோசனத்தையும் தரப்போவதில்லை. ஒழுக்கமில்லாத கல்வியால் எந்த பதவியை நாங்கள் அடைந்தாலும் அந்த பதவியால் எந்த ஒரு பிரயோசனமும் கிடையாது. எனவே ஒழுக்கத்தோடு சேர்ந்த கல்வியை நாம் பெற்று முன்னேற வேண்டும் என்று அன்பாக வேண்டிக் கொண்டு, உங்களுடைய எதிர்காலம் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை இந்த இடத்திலே கூறி, உங்களுடைய பெற்றோருக்கும் அதிபர் ஆசிரியர்களுக்கும் உங்களுக்காக உழைத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை இந்த இடத்திலே கூறி, குறிப்பாக உங்களுடைய சம்மாந்துறை பிரதேச சபையுடைய உறுப்பினர்கள் இரவு பகலாக, தவிசாளர் அதே போல உறுப்பினர்கள் இரவு பகலாக கஷ்டப்பட்டீர்கள். உங்களுடைய காதர் சார் உட்பட உங்களுடைய சபுராதம் அவர்கள் இந்த விஷயத்திலே மிக அக்கறையோடு செயல்பட்டார். உறுப்பினர் சகோதரர் அஃப்னான் அவர்கள் அடிக்கடி தொடர்பு கொண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் பெறுவதிலே பல முயற்சிகளை செய்தார். அதே போல எங்களுடைய கௌரவத்துக்குரிய சம்மாந்துறை உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக நான் பெயர் சொல்ல வேண்டும். எல்லோரையும் கௌரவமாக இந்த இடத்திலே நன்றியோடு கூறி, உங்களுடைய மாவட்ட செயலாளர் காதர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாம். தொடர்ந்தும் இந்த வேளையிலே மாணவர்களுக்கான நினைவு கிண்ணங்கள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கின்ற மகத்தான நிகழ்வுக்கு இந்த தருணத்திலே நாங்கள் மேடைக்கு அன்போடு அழைத்துக் கொள்வது, இன்றைய நிகழ்ச்சிகளை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய கௌரவ சம்மாந்துறை பிரதேச சபையினுடைய தவிசாளர், கிழக்கு மாகாண சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் அல்ஹாஜ் கௌரவ ஐஎல் மாஹீசர் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைத்துக் கொள்வது, அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தேசிய அமைப்பாளர் திகாமடுள்ள மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ அல்ஹாஜ் அஷ்ரப் தாஹிர் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து வலய கல்வி பணிப்பாளர் நிகழ்ச்சியினுடைய விசேட அதிதி எஸ் மகேந்திரகுமார் சார் அவர்களையும் அன்போடு நாங்கள் இந்த வேளையில் மேடைக்கு அழைத்துக் கொண்டு, அதனைத் தொடர்ந்து கௌரவ உறுப்பினர் சம்மாந்துறை பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் அகமது லபை முகமது ஜிப்ரி அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து கௌரவ உறுப்பினர் அப்துல் ஹமீத் முகமது காலித் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைத்துக் கொள்வது, சம்மாந்துறை பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் முகமது ரஃபீக் ஆசிக் முகமது அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து கௌரவ உறுப்பினர்
எம் முகமது ரிஸ்வி கான் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து கௌரவ உறுப்பினர் YL ஃபசீல் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்வது கௌரவ உறுப்பினர் SL முகமது பௌமி அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைத்துக் கொள்வது கௌரவ உறுப்பினர் அமீர் முகமது அஃப்னான் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைத்துக் கொள்வது கௌரவ உறுப்பினர் AC முகமது நயீம் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்வது கௌரவ உறுப்பினர் ML அப்துல் கஃபூர் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனோடு இணைத்து நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்ள போவது இறக்காம பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் ரப்சாத் அவர்களையும் அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து நாவிதன் வெளியில் இருந்து வருகை தந்திருந்த லத்தீப் அவர்களையும் அன்போடு நாங்கள் கௌரவமாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதனோடு இணைந்து நிகழ்வுக்கான செயற்குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய பொருளாளருமான அன்புக்குரிய காதர் சார் அவர்களையும் அன்போடு இணைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அக்கறை பெற்ற மாநகர சபையினுடைய உறுப்பினர் ஷபூர் ஆதம் அவர்களையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து காரிதீவு பிரதேச சபையினுடைய உறுப்பினர் ஹில்மி அவர்களையும் அன்போடு நாங்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இறக்காமம் பிரதேச சபையினுடைய முன்னாள் உதவி தவிசாளர் அவர்களையும் மேடைக்கு வந்து இணைந்து கொள்ளுமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். காரைதீவு பிரதேச சபையுடைய கௌரவ உறுப்பினர் ஹில்மி அவர்களையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உயர்பீட உறுப்பினர் முஃபீத் அவர்களையும் அன்போடு மேடைக்கு வருமாறு வெளியில் கேட்டுக்கொள்கின்றோம். முன்னாள் உறுப்பினர் அன்பர் அவர்களை அன்போடு அழைக்கணும். முதலாவது பெற்றுக்கொள்ள நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்ளப் போவது உயர்தரமானவர்களுக்கான கௌரவ நினைவு சின்னம், அதே போன்று அவர்களுக்கான கௌரவ பொன்னாடை மற்றும் பரிசு தொகை என்பன இப்போது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் முதலாவது நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்ளப் போவது உயிரியல் பிரிவிலே 3A சித்திகளை பெற்று தனது பாடசாலைக்கு பெருமையை சேர்த்து கொடுத்திருக்கின்ற கலனிக பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி முகமது ரஃபீக் ஃபாத்திமா ஹன்ஃபா அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு இந்த வேளையில் கேட்டுக்கொள்கின்றோம். பெற்றோரோடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நிகழ்ச்சியினுடைய பிரதம அதிதி அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தேசிய தலைவரும் முன்னாள் அமைச்சர் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய பொற்கரங்களினால் இந்த விருதினை ஆரம்பிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்ளப் போவது முகமது கலீல் அஷ்பாக் ஹம்தான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பெற்றோரோடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முகமது கலீல் அஷீக் ஹம்தான் அவர்களை மேடைக்கு வருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கலனியா பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவன். அதனைத் தொடர்ந்து நக்கீர் அன்ஷீப் அகமது அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர் கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவன். கௌரவ ரியாசர் அவர்களையும் எங்களோடு இணைந்து கொள்ளுமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்ற மேடையிலே கௌரவ ரியாசர் அவர்களையும் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அழைக்கப்படுகின்ற மாணவர்கள் பெற்றோர்களோடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களிடத்திலே வழங்கப்படுகின்ற பொன்னாடையை பெற்று அதனை மீண்டும் மாணவர்களூடாக தந்தைக்கு அதனை சமர்ப்பித்துத்தான் இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக இருக்கும். எனவே பெற்றோர்களோடு இணைந்து மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்வை பொறுத்தவரைக்கும் மாணவர்களால் தான் நாங்கள் பெற்றோருக்கு பொன்னாடை போற்ற போகின்றோம். அதனால் தயவு செய்து பெற்றோரையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்வோம். அதனைத் தொடர்ந்து உயிரியல் பிரிவில் இருக்கக்கூடிய அப்துல் ரஷீத் முகமது அன்ஷீப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர் கிழக்கு பல்கலைக்கழக மாணவனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அடுத்து நாங்கள் முகமது ஹனீஃபா நுசைதா பானு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். பெற்றோரோடு தயவு செய்து மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பெற்றோரோடு மேடைக்கு வருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வழங்கி கௌரவிக்கின்ற போது எல்லோரும் உற்சாகமான கரகோஷங்களை வழங்கி அவர்களை நாங்கள் வாழ்த்துவோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்ளப் போவது முகமது நஜீமுன் நிஷார் தாபீத் அகமட் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தாபீத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
அதனைத் தொடர்ந்து நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்ளப் போவது வர்த்தக பிரிவிலே 3A சித்துகளை பெற்றிருக்கின்ற பசீர் அகமது ஜைனப் புஷைரா அவர்களை அன்போடு பெற்றோரோடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஒவ்வொருவரையும் கௌரவிக்கின்ற போது தயவு செய்து நீங்கள் கர ஒளிகளை வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்துமாறு நாங்கள் அன்போடு இந்த வழிகள் கேட்டுக்கொள்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஒவ்வொரு தரம் நினைவுபடுத்துவதை விட நீங்கள் ஒவ்வொரு தரருக்கும் நீங்கள் அதனை கரகோஷங்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளும். அதனைத் தொடர்ந்து வர்த்தக பிரிவில் 3A சித்துகளை பெற்றிருக்கின்ற சையது அஃப்கா அல் இமாரா அவர்களை மேடைக்கு வருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இமாரா அவர்களை மேடைக்கு வருமாறு பெற்றோரோடு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதனை தொடர்ந்து நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்ளப் போவது கலை பிரிவில் 3A சித்துகளை பெற்றிருக்கின்ற அப்துல் மனாஃப் ஃபாத்திமா ஃபஸீஹா அவர்களை தயவு செய்து மேடைக்கு விரைவாக வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து மற்றொரு கலை பிரிவிலே அலியார் ஃபாத்திமா இஸ்ரா அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அப்துல் மனா ஃபாத்திமா ஃபஸீஹா. அதனைத் தொடர்ந்து கலை பிரிவிலே இருக்கின்ற அலியார் ஃபாத்திமா இஸ்ரா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வழங்கப்பட்டுக் கொண்டிருப்பது முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலய மாணவர்கள். அடுத்து வர்த்தக பிரிவில் சையது அஃப்கா அல் இமாரா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து நாங்கள் அலியார் ஃபாத்திமா இஸ்ரா அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து நாங்கள் அலியார் ஃபாத்திமா இஸ்ரா அவர்களுக்கான நினைவு சின்னம் இப்போது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. நினைவு சின்னம் அதை போன்ற பொன்னாடை, பணப்பரிசு தொகை என்று 3 விடயங்கள் நாங்கள் உங்களுக்காக வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. அடுத்து நாங்கள் சலீம் ஃபாத்திமா அஃப்கா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சலீம் ஃபாத்திமா அஃப்கா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து கலை பிரிவில் அக்பர் முகமது ரைசான் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பெற்றோரோடு மேடைக்கு வருமாறு. இந்த வெற்றி என்பது சாதாரணமான ஒரு வெற்றி அல்ல. இந்த வெற்றிக்கு நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து தொடர்ச்சியாக கரகோஷங்களை வழங்க வேண்டும். இது வெற்றி அல்ல, அவர்களின் இலக்கினை வென்ற சாதனையாளர்கள். மீண்டும் உற்சாகமான கரகோஷங்களுக்கு மத்தியிலே அதனைத் தொடர்ந்து நாங்கள் அக்பர் முகமது ரைசான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் உயிரியல் பிரிவிலே அப்துல் சலாம் ஃபாத்திமா சஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி மாணவர்கள் தயவு செய்து தயார் நிலையில் இருங்கள். அடுத்தடுத்ததாக அதில் முதலாவது நாங்கள் அப்துல் சலாம் ஃபாத்திமா சஜா அவர்களை அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து சலீம் கான் ஃபாத்திமா ஷாதிகா அவர்களை அழைக்கின்றோம்.
அடுத்து நாங்கள் அல் மர்ஜான் மகளிர் கல்லூரி மாணவர்கள் 3 பேரையும் அழைக்கின்றோம். அந்த பாடசாலையினுடைய அதிபரையும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரியினுடைய அதிபரையும் தயவு செய்து மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆமிது ஃபாத்திமா தில்ஷத் தூஃபா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அல் மர்ஜான் மகளிர் கல்லூரியிலே ஷாதிகா, அதனைத் தொடர்ந்து தில்ஷாத் தூஃபா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அல் மர்ஜான் மகளிர் கல்லூரி 3 பேர் 3 ஏச்சித்திகள், அதில் 3 வரையும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து நாங்கள் தில்ஷாத் தூஃபா அவர்களை அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் அல் அர்ஷத் மகா வித்யாலய மாணவி என் ஃபாத்திமா ஷஃபா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து தாருஸ்ஸலாம் மகா வித்யாலய 2 மாணவிகள், அதில் ஒருவர் கே நஸ்னின் நதா, அதனைத் தொடர்ந்து IM ஷக்கி அவர்களையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தாருஸ்ஸலாம் 2 மாணவர், ஒரு மாணவி ஒரு மாணவன், தாருஸ்ஸலாம் மாணவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தாருஸ்ஸலாம் மகா வித்யாலய மாணவி நஸ்னின் நதா அவர்களையும் IM ஷக்கி அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். வழங்குகின்ற போது உங்கள் கரகோஷங்களை வழங்கி நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். நீண்ட நாள் கனவு இன்றைய நாளில் அவருக்கு வழங்கப்படுகின்ற ஒரு சந்தோஷமான தருணம். உங்கள் கரகோஷங்களை நீங்கள் ஒவ்வொரு முறையும் வழங்கி கௌரவப்படுத்துங்கள். தயவு செய்து தாருஸ்ஸலாம் வித்யாலய மாணவன் ஷக்கி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து வீரமுனை RK மகா வித்யாலய மாணவன் மோகன் கஜமுக வர்ஷா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மோகன் கஜமுக வர்ஷா அவர்களை அழைக்கின்றோம். வீரமுனை RK வித்யாலய மாணவன் மாணவி. அதனைத் தொடர்ந்து வேப்பையடி கலைமகள் வித்யாலய மாணவன் R சஞ்சீவன் அவர்களை பெற்றோரோடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வலய கல்வி பணிப்பாளரை அதனோடு இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வலய கல்வி பணிப்பாளர் அந்த பாடசாலையினுடைய அதிபரையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். பெற்றோர் அதிபர் தயவு செய்து மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். வீரமுனை RK மகா வித்யாலய R சஞ்சீவன் முகமது கஜமுக வர்ஷா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். RK மகா வித்யாலய மாணவி. அதனைத் தொடர்ந்து வேப்பையடி கலைமகள் வித்யாலயம் சஞ்சீவன் R சஞ்சீவன் அவர்களையும் அழைக்கின்றோம். அந்த அதிபரையும் அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து சம்மாந்துரை சென்னல் சாஹிரா மகா வித்யாலயம் இப்ராஹிம் முகமது அஃப்ராத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பெற்றோர் மற்றும் அந்த பாடசாலையின் அதிபரையும் அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து நாங்கள் விவேகானந்த மகா வித்யாலயம் AL பரீட்சையில் 3 A சித்திகளை பெற்ற மாணவ மாணவிகள் சென்னல் சாஹிரா மகா வித்யாலய மாணவன் கலை வர்த்தக பிரிவு இப்ராஹிம் முகமது அஃப்ராத் அவர்களை அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து விவேகானந்த மகா வித்யாலய மாணவி யோகராசா சிந்துஜா அவர்களை அன்போடு நாங்கள் இந்த படிக்கு அழைக்கின்றோம்.
அடுத்து நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்ளப் போவது ஹோலி கிராஸ் மகா வித்யாலய மாணவி எஃப் தஷாஹினி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தஷாஹினி அவர்களை அழைக்கின்றோம். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தேசிய தலைவர், முன்னாள் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய ரிஷாட் மதுதீன் அவர்களுடைய கரங்களினால் இப்போது மாணவர்களுக்கு கௌரவிக்கப்படுகின்றது. அடுத்து நாங்கள் மஜித்புரம் வித்யாலய மாணவி கலில் முஜீஃபர் ஃபாத்திமா அசீமா அவர்களை அன்போடு வழிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மஜித்புர மாணவி அசீமா அவர்களை அன்போடு வழிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து அஷ்ரப் தேசிய பாடசாலை இறக்காமம் பிரதேசத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற MA அத்னான் அகமது அவர்களை அன்போடு மடிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் அஷ்ரப் இறக்காமம் தேசிய பாடசாலை MR அஃப்னான் அகமது, அதனைத் தொடர்ந்து வீரத்திடல் அல் ஹிதாயா மகா வித்யாலயம் ஹிக்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஹிக்மா அவர்களை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். ஓயலை கடந்து AL பரீட்சையில் 3A சித்திகளை பெற்று பெருமையை சேர்த்தவர்களுக்கு நாங்கள் கௌரவிக்கின்ற போது அமைதி காத்திருப்பது எங்களுக்கு மன வருத்தம் அளிக்கிறது. எல்லோரும் சேர்ந்து உற்சாகமான கரகோஷங்களை அவர்கள் பெறுகின்ற போது வழங்கினால் எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்பதை மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்து நாங்கள் நாவிதன் வெளி அன்னமலை மகா வித்யாலய மாணவன் தயானந்தன் தனோஜன் அவர்களை அன்போடு வெளிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தயானந்தன் தனோஜன் அவர்களை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். அடுத்து நாங்கள் அன்போடு அழைப்பது மன்ஃபஹுல் ஹைராத் மகளிர் அரபு கல்லூரியிலே கற்று 3A பெற்ற MF தஸ்ரிஃபா அவர்களை அன்போடு வழிக்கு அழைக்கின்றோம். தனோஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நாவிதன் வெளி அன்னமலை மகா வித்யாலய மாணவன் தனோஜன் அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து தஸ்ரிஃபா கலைப்பிரிவிலே அவர் இப்போது பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே அதையும் இந்த வெளியில் ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்த 30வது மாணவ மாணவியாக AJ அமானா இஃபா அவர்களை அழைக்கின்றோம். அவரும் அக்கறை பெற்ற மன்ஃபவுல் ஹைராத் மகளிர் அரபு கல்லூரியிலே கற்று சம்மாந்துறையினைச் சேர்ந்த ஒருவர் இந்த 3A சித்தியினை பெற்றிருக்கின்றார். அடுத்து நாங்கள் மன்ஃபவுல் ஹைராத் மகளிர் அரபு கல்லூரியினுடைய மாணவி AJ அமானா இஃபா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து நாங்கள் இப்போது உயர்தர மன்ஃபவுல் ஹைராத் மகளிர் கல்லூரி மாணவிகள் தஸ்ரிஃபா, அதனைத் தொடர்ந்து அமானா இஃபா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். AL
மாணவர்கள் இப்போது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். யாராவது பெறாதவர்கள் இருந்தால் தயவு செய்து மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 30 மாணவ மாணவிகள் ஏஎல் பரீட்சையில் 3 A சித்திகளை பெற்று கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்து நாங்கள் ஓயல் பரீட்சையில் 9 A சித்திகளை பெற்றுக்கொண்ட கல்முனை அல்ல சம்மாந்துறை வலய கல்வியிலே இருக்கின்ற மாணவ மாணவிகளை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து நாங்கள் இப்போது ஓயல் மாணவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அந்த அடிப்படையில் அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரியினுடைய மாணவி முகமது இம்ரான் தூஃபா ஷஹானி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலய மாணவி அன்வர் சியாத் ஃபாத்திமா ஹானி அவர்களை அன்போடு படிக்க வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலய மாணவ மாணவிகளை நாங்கள் தொடர்ச்சியாக அழைக்கப் போகின்றோம். கபீர் ஆயிஷா இன்திஷாரா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சம்மாந்துறை தேசிய பாடசாலை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலய மாணவிகளை இப்போது நாங்கள் அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அன்வர் சியாத் ஃபாத்திமா ஹானி அந்த பாடசாலையினுடைய அதிபரையும் அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அன்வர் சியாத் ஃபாத்திமா ஹானி கபீர் ஆயிஷா இன்திஷாரா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் அன்போடு அழைப்பது கிதிர் முகமது தக்மீல் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலய மாணவன் தக்மீல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து மன்சூர் அப்துல் அஃபாப் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அஃபாப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து முகமது ஹுசைன் முகமது இன்திஷார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதுவும் முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம். நாங்கள் தொடர்ச்சியாக அழைத்துக் கொண்டிருப்பது முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலய மாணவ மாணவிகள் முகமது ஹுசைன் முகமது இன்திஷார். அதனைத் தொடர்ந்து முகமது காலித் ஷராஃப் முஃப்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து முகமது இல்யாஸ் ஷம்ஹா ஷாஃபியா அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து முகமது காலித் ஷராஃப் முஃப்தி, அதனைத் தொடர்ந்து முகமது இல்யாஸ் ஷம்ஹா ஷாஃபி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்வது முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம் நஃபீல் ஜீமா திஹான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஷாஃபியாவை தொடர்ந்து சம்ஹா ஷாஃபியாவை தொடர்ந்து நாங்கள் கபீல் ஜீமா திஹான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலய மாணவன் அல்லது மாணவி
தமீம் ஃபாத்திமா ஹில்மா அவர்களையும் அழைக்க வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து நாங்கள் அன்போடு நஃபீல் ஜீமா திஹான் அவர்களை அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து தமீம் ஃபாத்திமா ஹில்மா அவர்களை அன்போடு மடிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். 9A சித்துக்களை பெற்று பெருமை சேர்த்துக் கொடுத்தவர்களுக்கான கௌரவம் இப்போது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. பொன்னாடை, நினைவு சின்னம், அதே போல பணப்பரிசு தொகை என்பன அவர்களுக்கு இப்போது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. அந்த அடிப்படையில் தமீம் ஃபாத்திமா ஹில்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இப்போது நாங்கள் சிலர் ஒருவருக்கு அல்லது சிலருக்கு இந்த நினைவு சின்னங்கள் மாறி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லது தயவு செய்து உங்களுடைய பெயர்களை நீங்கள் பார்த்து விட்டு பிழை என்றால் அதனை பெற்றுக் கொள்ளுமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்ளப் போவது தௌஃபீக் ஃபாத்திமா ஷாரா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தௌஃபீக் ஃபாத்திமா ஷாரா அல்லது ஷாரா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து நாங்கள் தௌஃபீக் ஃபாத்திமா இஸ்மா அவர்களையும் அன்போடு அழைக்க வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து நாங்கள் தௌஃபீக் ஃபாத்திமா ஷாரா, தௌஃபீக் ஃபாத்திமா இஸ்மா அவர்களையும் அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து சமாந்துரை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்தினுடைய இறுதி மாணவி வசீர் ஃபாத்திமா சஜா அவர்களை அன்போடு மடிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதுவரைக்கும் முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம் முடிவுக்கு வந்திருக்கிறது. அதில் ஒட்டுமொத்தமாக 12 மாணவர்கள் இப்போது 9A சித்திகளை பெற்றிருக்கிறார்கள். 14வது மாணவியாக வீரத்திடல் அல் ஹிதாயா மகா வித்தியாலய மாணவி அப்துல் கஃபூர் ராய்தா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எனவே பார்வையாளர்கள் தயவு செய்து உங்களுடைய கர ஒளிகளை வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து ராய்தாவை தொடர்ந்து கலீல் முகமது ஜசாத் அவர்களை அழைக்கின்றோம். கலீல் முகமது ஜசாத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்ளப் போவது விரைவுபடுத்துமாறு கேட்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் முகமது அலி தீனுல் ஷிம்ஹா அவர்களை அழைக்கின்றோம். முகமது ரிஃபாஸ் ஃபாத்திமா ஜீனா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வீரத்திடல் அல் ஹிதாயா மகா வித்தியாலயம் 4 மாணவிகளையும் அன்போடு அழைக்கணும். அதனைத் தொடர்ந்து அல் முனீர் வித்தியாலயத்தைச் சேர்ந்த 5 மாணவிகள் அதோடு அழைக்கின்றோம். 15வது நாங்கள் மீண்டும் உங்களுக்கு தருகின்றோம். அல் ஹிதாயா மகா வித்தியாலய மாணவன் கலீல் முகமது ஜஷாத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்னும் வெறும் 15 பேர் மட்டுமே இருக்கிறது. அந்த அடிப்படையில் அல் முனீர் வித்தியாலய மாணவன் அல்லது மாணவி அப்துல் வாஹித் ஃபாத்திமா சாஜிதா, அதனைத் தொடர்ந்து ஃபாயிஸ் ஜீனத் அன்ஃபா, அதனைத் தொடர்ந்து இஸ்மாயில் ஃபாத்திமா ஹாஜரா, ஜமீல் ஃபாத்திமா இஃப்ரா, முஹம்மத் அல் முனீர் வித்தியாலய மாணவி அதனைத் தொடர்ந்து நாங்கள் முகமது அலி தீனுல் ஷிம்ஹா அவர்களை அழைக்கின்றோம். 17வது இலக்கம் முகமது ரிஃபாஸ் ஃபாத்திமா ஜீனா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
ஜீனா அடுத்து நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து சஜிதா அவர்களையும் அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜீனா, அதனைத் தொடர்ந்து சஜிதா, அதனைத் தொடர்ந்து அப்துல் கஃபூர் ராயிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அப்துல் கஃபூர் ராயிதா, அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஜஷாத் அவர்களை அழைக்கின்றோம். 19 நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்வது ஃபாயிஸ் ஜீனத் அன்ஃபா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இஸ்மாயில் ஃபாத்திமா ஹாஜரா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஹாஜரா அவர்களை அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து ஜமீல் ஃபாத்திமா இஃப்ரா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து நாங்கள் ஜமீல் ஃபாத்திமா இஃப்ரா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவர்கள் அல் மொனீர் வித்யாலய மாணவர்கள் அல்லது மாணவிகள். முகமது அமீனுதீன் உம்மு ஷிரானா கைஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முகமது அமீனுதீன் உம்மு ஷிரானா கைஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அல் முனீர் வித்யாலய மாணவ மாணவிகளினுடைய பெயர். அதனைத் தொடர்ந்து அல் முனீர் வித்யாலய இறுதி பெயர் முகமது அலி ஃபாத்திமா அஸ்கா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நினைவு சின்னங்கள் ஏதாவது மாற்றம் செய்யப்பட்டால் அல்லது உங்களது பெயர்கள் இல்லாத நினைவு சின்னங்களை மேடைக்கு கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் அல் முனீர் வித்யாலய மாணவி அஸ்கா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இறுதி மாணவி அஸ்கா. அதனைத் தொடர்ந்து விபுலானந்த மகா வித்யாலய மாணவி சிவகுமார் லெனுஷா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். லெனுஷா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து அமீன் மகா வித்யாலய மாணவன் அல்லது மாணவி முகமது ஃபாயிஸ் ஃபாத்திமா இஃபத் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இஃபத். அடுத்தும் அதே பாடசாலை அல் அமீன் மகா வித்யாலய மாணவி நிலாமுதீன் முகம்மது நபஹான் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் வரும் 7 பேர் மட்டுமே இருக்கின்றது. இஃபத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நிலாமுதீன் முகமது நபஹான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நிலாமுதீன் ஃபாத்திமா நபஹான் பெற்றோரை நாங்கள் இந்த இடத்திலே வாழ்த்துகிறோம். அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கின்ற உத்வேகம் அவர்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் அதனைத் தொடர்ந்து நம்பகான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து நாவிதன்வெளி அன்னமலை மகா வித்யாலய இஃபத் அடுத்து நாங்கள் வழங்கி கௌரவிக்க போகின்றோம். இஃபத் அவர்களை அழைக்கின்றோம். அல் அமீன் மகா வித்யாலய மாணவி இஃபத் அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நிலாமுதீன் முகமது நபஹான் அவர்களை அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஜீவராசா அரணிகா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஜீவராசா அரணிகா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நாவிதன்வெளி அன்னமலை மகா வித்யாலய மாணவி. அதனைத் தொடர்ந்து அல் அமீர் வித்யாலய மாணவன் அல்லது மாணவி சுலைமான் ஃபாத்திமா ஹிபா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பெற்றவர்கள் தயவு செய்து இறுதி வரை இருந்துவிட்டு செல்லுமாறு நாங்கள் அன்போடு இந்த வேளையில் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து நாங்கள் சென்னல் சாகிரா வித்யாலய மாணவன் ரமீஸ் முகமது ஆஷிகுல் ஹனான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய நினைவு சின்னங்களில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருந்தால் அதை எங்களிடம் ஒப்படைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
ஹிபா அவர்களை மீண்டும் நாங்கள் அழைக்கின்றோம். அல் அமீர் வித்யாலய மாணவி சுலைமா லெப்பை ஃபாத்திமா ஹிபா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஹிபா, அதனைத் தொடர்ந்து சென்னல் சாஹிரா வித்யாலயம் ரமீஸ் முகமது ஆஷிகுல் ஹனான் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஹனான். அதனைத் தொடர்ந்து அல் அர்ஷத் மகா வித்யாலய மாணவன் சுலைமா லெப்ப ஷாஜித் அகமட். இன்னும் 3 பேர் மட்டுமே இங்கு இருக்கிறார்கள். அதில் விவேகானந்தா மகா வித்யாலய மாணவி அமிர்தலிங்கம் திவிஷ்கா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பெற்றவர்கள் தயவு செய்து இருந்துவிட்டு செல்லுமாறு நாங்கள் அன்போடு வெளியில் கேட்டுக்கொண்டு அடுத்து நாங்கள் ராணமடு இந்து கல்லூரியை அழைக்கின்றோம். யோகராசா திலக்ஷிகா அவர்களை அழைக்கின்றோம். இறுதியான மாணவி, இன்றைய நாள் நிகழ்ச்சியினுடைய இறுதியான மாணவி 9A சித்தியினை பெற்றிருக்கின்ற சம்மாந்துரை அல் அஷர் வித்யாலய மாணவி அன்சார் ஃபாத்திமா அதீஃபா அவர்களை நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இறுதி மாணவிக்காவது உங்கள் உற்சாகமான கரகோஷங்களை வழங்கி நாங்கள் உற்சாகப்படுத்துவோமா? இல்லாவிட்டால் நாங்கள் கேட்பதில் பயனில்லை. இறுதியாவது ஒரு சந்தர்ப்பம் வழங்கி அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்தி சந்தோஷப்படுத்துங்கள். இருக்கின்ற அதிதிகள் மட்டும்தான் கரவொலிகளை எழுப்புகிறார்கள். இருக்கின்ற பார்வையாளர்கள் மௌனித்து போயிருப்பது எங்களுக்கு கவலையாக இருக்கிறது. எனவே 9A பெற்றிருக்கிறார்கள், 3A பெற்றிருக்கிறார்கள். பாராட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. இறுதியான ஒரு அறிவித்தல். இந்த முறையில் உங்களது பெயர்களில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் அதனை மேடையிலே வந்து மாற்றிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுக்கு பெயர் மாற்றம் இருந்தால் தயவு செய்து பெயர் மாற்றம் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பெயர் மாற்றம் செய்ய வேண்டுமானால் இப்போது நாங்கள் ஒன்பது இந்த விருதினை வழங்கி கௌரவித்திருக்கிற நிகழ்ச்சியினுடைய பிரதம அதிதி மற்றும் கௌரவ விசேட அதிதிகள் மற்றும் சம்மாந்துறை பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர்கள், நாவிதன்படி பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள், இறக்காமம் பிரதேச சபை உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி பெயர் மாற்றங்கள் இருப்பின் உடனடியாக எங்களிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொண்டு தொடர்ந்தும் நன்றி உரை வழங்குவதற்காக நாங்கள் இந்த வேளையில் அன்போடு மேடைக்கு அழைத்துக் கொள்ளப் போவது சம்மாந்துறை தேசிய பாடசாலையில் தன்னுடைய ஆரம்ப
வித்தினை விட்டுக்கொண்டு சமாந்துரை தேசிய பாடசாலையினுடைய மாணவர் பாராளுமன்றம் என்ற அந்த அடைமொழியை முதலில் எடுத்துக் கொடுத்து முதலாவது அதிகப்படியான வாக்குகளின் ஊடாக சமாந்துரை தேசிய பாடசாலையினுடைய மாணவ மன்றத்திலே முதல் பார்லமெண்டத்தை கண்டவர். அதனைத் தொடர்ந்து இளைஞர் பார்லமெண்டத்தை மிக நேர்த்திகரமாக எந்த விதமான தடையும் இல்லாமல் பெற்றுக்கொண்டு இப்போது சமாந்துரையினுடைய மத்தி வட்டாரத்திலே அதிகப்படியான வாக்குகளை பெற்றுக்கொண்டு சமாந்துரை பிரதேச சபையினை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற கௌரவ உறுப்பினர் எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய கௌரவ அமீர் முகமது ஆப்னான் அவர்களை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். இந்த வழியில் நன்றி உரை வழங்குவதற்காக இன்றைய நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்து இந்த கட்சியினுடைய தேசிய தலைமை என்றும் கல்விக்காக வேண்டி தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தலைமை. நான் அறிந்த வகையில் இந்த நாட்டில் ஏழை மாணவர்களுக்காக வேண்டி பாகிஸ்தான் யூனிவர்சிட்டியில் ஸ்காலர்ஷிப் கொடுத்து ஒவ்வொரு முறையும் மாணவர்களுக்காக உதவித்தொகைகளை கொடுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற கட்சியுடைய தேசிய தலைமை இன்று வந்து நன்றியை தெரிவித்ததோடு அத்தோடு இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற கௌரவனுடைய பிரதேச சபை தவிசாளர் ILM மாயிசர் அவருக்கும் நன்றியை தெரிவித்து கட்சியினுடைய மாவட்ட தலைமை திகாமடுள்ள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அஷ்ரப் தாஹிர் MP அவர்கள் இன்று கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி கூறி அத்தோடு கௌரவ அதிதியாக சம்மாந்துறை வலய கல்வி பணிப்பாளர் S மகேந்திரகுமார் சார் அவருக்கும் நன்றியை தெரிவித்து அத்தோடு கௌரவ பிரதேச சபை உறுப்பினர்கள் சம்மாந்துறை பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் நாவிதம்மலி பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் இரக்காம பிரதேச சபை உறுப்பினர் அதேபோல் அக்கடவுப்பற்று காரைதீவு பிரதேச சபை கௌரவ உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஒட்டுமொத்தமாக நன்றியை தெரிவித்து அதேபோல் இந்த நிகழ்வை ஒரு வெற்றிகரமான நிகழ்வாக மாற்ற வேண்டும் என்று இங்கே நேரம் பாராமல் இவ்வளவு நேரமும் காத்து கொண்டிருந்த அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி அதோடு அவர்களோடு கலந்து சிறப்பித்த பெற்றோர்கள் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் நன்றியை கூறி இந்த நிகழ்வை செவ்வனே செய்ய வேண்டும் என்று என்னோடு தோளோடு தோளுன்ற எனது நண்பர்கள் அனைவருக்கும் ஒட்டுமொத்தமாக இவ்விடத்தில் நன்றியை கூறி அத்தோடு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்வதற்காக வேண்டி ஒளி அமைப்பை செய்து தந்த நண்பன் இர்ஃபான் அதேபோல் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நண்பர் இர்ஃபான் நண்பர் தாரிக் அவர்கள் உட்பட இந்த மண்டபத்தை அழகாக செவ்வனே வடிவமைத்து தந்த எனது நண்பர்களான அஃபான் நிஃபான் ஆகியோரை நன்றி கூறி ஒட்டுமொத்தமாக இந்த கட்சிக்கு உறுதுணையாக இங்கு இந்த சம்மாந்துறையில் காட்சி அளிக்கின்ற இந்த கட்சியினுடைய போராளிகள் அனைவருக்கும் நன்றி கூறி இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலங்களில் இப்படியான நிகழ்வுகள் ஒவ்வொரு வருடமும் இன்ஷா அல்லாஹ் தலைமையோடு நாங்கள் சேர்த்து இந்த ஊரில் செய்வதற்கு இன்ஷா அல்லாஹ் தயாராக இருக்கிறோம் என்ற செய்தியை கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நன்றி உரையாற்றி விடைபெற்று தந்திருக்கின்ற கௌரவ உறுப்பினர் அமீர் ஆப்னான் அவர்களுக்கு இந்த வழியில் எமது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து நாங்கள் இப்போது எமது இன்றைய நிகழ்ச்சியினுடைய பிரதம ஆதிதியின் கரங்களிடத்திலே இப்போது நாங்கள் கவிதாயினுடைய புத்தகம் 3 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறார். அதை எங்களுடைய பிரதம ஆதிதிக்கு வழங்குகின்ற நிகழ்வு அடுத்து இடம்பெற போகிறது. சம்மாந்துறையில் இருக்கின்ற அனுபவம் பெற்ற கவிதாயினிகளில் ஒருவர் சித்தி ரஃபீகா ஃபாயிஸ் எழுதிய 3 புத்தக நூல்கள் இப்போது நூல் வடிவில் எங்களுடைய பிரதம ஆதிதிக்கு வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. வற்றாத ஈரம் என்கின்ற ஒரு நூல், வழக்கு வாப்பா போடியின் ஊஞ்சல் என்கின்ற இன்னும் ஒரு நூல், அதுபோன்று சருப்பு நில கொக்கின் கால்கள் என்கின்ற 3 நூல்களினுடைய கவிதாயினிக்கு உங்களுடைய உற்சாகமான கரகோஷங்களை வழங்கி சித்தி ரஃபீகா ஃபாயிஸ் என்பவர் தேசிய விருதினை பெற்ற ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர். சம்மாந்துறையில் மாறா கலையினை மிகச்சிறப்பாக கற்றறிந்து இப்போதும் புத்தகத்தினூடாக வெற்றிகரமாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற சம்மாந்துறை குயில் என வர்ணிக்கப்படுகின்ற சித்தி ரஃபீகா ஃபாயிஸ். அதே போன்றுதான் எங்களுடைய இன்னும் ஒரு சம்மாந்துறையினுடைய சொத்து இக்ராம். சம்மாந்துறைக்கு கொடைக்கை விருது பெற்ற முதல் பெண்மணி என்ற பெருமையும் இருக்கிறது என்ற செய்தியை ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்து
கொழும்பு பல்கலைக்கழக மாணவன் சம்மாந்துறை ஊடக மையத்தினுடைய செயலாளர் நண்பர் ஊடகவியலாளர் சமூகம் தொலைக்காட்சியினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் அன்புக்குரிய நண்பர் சாதிர் ஜப்பார் இப்போது எமது தேசிய தலைவருக்கு பொன்னாடை பெற்றப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இப்போது நாங்கள் இந்த நிகழ்வு கல்வியை போற்றுவோம், வெற்றியை பாராட்டுவோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் மற்றும் ஒரு நூல் வெளியிட போகிறோம். பிரபல சமூக செயற்பாட்டாளர் அவருடைய பெயரை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டோம், மருதூர் ஏ ஹசன் அவர்கள். எனவே அவர் ஒரு ஊடகவியலாளர், ஆசிரியர், ஒரு எழுத்தாளர், கவிஞர், அறிந்தும் அறியாமலும் என்கின்ற நூலின் நாங்கள் வேலைக்கு அளிக்கின்றோம். நாடறிந்த மருதூர் ஹசன் அவர்கள் இப்போது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. ஒரு ஊடகவியலாளர், ஒரு மூத்த எழுத்தாளர், எப்போதும் பலருடைய கரகோஷங்களை வென்ற ஒருவர். சம்பவங்களை அதிகமாக எழுதக்கூடிய மிகச்சிறந்த ஒரு லிரிக்ஸாளர் மருதூர் ஏ ஹசன் என்பது இந்த மாவட்டத்தில் மாத்திரமல்ல, மாவட்டம் கடந்தும் பேர் நாமத்தை தொக்கிக் கொண்டிருக்கின்ற மிகச்சிறந்த எழுத்தாளர். கல்வியை போற்றுவோம், வெற்றியை பாராட்டுவோம். சமூகத்திற்கிடையில் கல்வி பெருமை சேர்த்து தந்த ஓர் இனிய நிகழ்வுக்கு மிகச்சிறப்பான முறையிலே பங்களிப்பு செய்திருந்த சமாதுரை கல்வி வணிகத்தில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தரத்திலே 9A, கல்வி பொதுத்தராதர உயர்தரத்திலே 3A பெற்று இந்த பிராந்தியத்தினுடைய கல்விக்காய் வித்திட்டு கடின உழைப்பினை பெற்றுக் கொண்ட மாணவர்களை வாழ்த்தி போற்றி விருது வழங்குகின்ற இந்த மாபெரும் நிகழ்வு இனிதே நிறைவுக்கு வருகிறது. நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தேசிய தலைவர், நாடாளுமன்றத்தின் நம்பிக்கை மிகு கம்பீரமான குரல், இலங்கை முஸ்லிம் சமூகத்தினுடைய உரிமை நாயகர், எங்கள் உரிமைகளை வென்றெடுத்த நாடளாவிய ரீதியிலே 100க்கும் அதிகமான பிரதேச சபை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் என அடுக்கடுக்காய் கட்சியை வளர்த்தெடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த இலங்கை மண்ணுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர், எங்கள் முஸ்லிம் சமூகத்தின் விடுதலை தளபதி, எங்கள் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய கௌரவ அல்ஹாஜ் ரிஷாட் பதுதீன் அவர்கள் என்ற நிகழ்விலே பிரதம அதிதிகள் வரிசையிலே பிரசன்னமாகி மாணவர்களுக்கான விருதினை வழங்கி கௌரவித்திருந்தது. நிகழ்வினுடைய கௌரவ அதிதிகள் வரிசையிலே அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தேசிய அமைப்பாளரும் திக்காமடுள்ள மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், எமது நிந்தவூர் மண்ணினுடைய செழிப்பையும் நிந்தவூர் மண்ணினுடைய மிக கீர்த்தியையும் மிகச் சிறப்பாக தவிசாளராக இருந்த போது பறைசாட்டி அங்கே ஒரு மிகப்பெரிய நிர்வாக மாற்றத்தினை கொண்டு வந்து மக்களிடத்திலே ஒரு வரவேற்பினை பெற்ற மிகச்சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ அல்ஹாஜ் அஷ்ரப் தாஹிர் அவர்களுக்கும் இந்த வேளையிலே எமது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதே போன்று இன்று சலமாத்தோடு நிகழ்வுகள் நிறைவுக்கு வருகிறது. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب صل عليه وسلم.